தனியார் கிளினிக்குகள், மருத்துவமனைகள், மருந்தகங்கள் ஆகியவை மருந்துகள் விலை பட்டியலை மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் எனும் விதிமுறை மே 1 தேதி நடப்புக்கு வந்த நிலையில், அதனால் மருந்து விலையில் முறைகேடு நடக்காது என்று உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சின் அமலாக்கப் பிரிவு தலைமை இயக்குனர் டத்தோ அஸ்மான் அடாம் நேற்று தெரிவித்தார். மருந்துகள் விலையில் முறைகேடு நடக்கலாம் என்ற பிரச்சனை எழக்கூடாது. ஏனெனில் இந்த நாட்டில் உள்ள தனியார் சுகாதார மையங்களும் மருந்தக துறையினரும் நிபுணத்துவம் மிக்கவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள், தங்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் தொழில் தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே மருந்துகள் விலை பட்டியலை மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்ற விதிமுறை கொண்டு வரப்பட்டதும் மருந்துகள் விலையில் முறைகேடு செய்ய யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அடிப்படை நோக்கமே மருந்துகளுக்கான விலையை பட்டியலிடுவதுதான் என்று அவர் கூறினார். மருந்துகள் விலையை கட்டுப்படுத்த நாங்கள் உத்தேசித்ததும் இல்லை. மருந்தகங்களிலும் கிளினிக்குகளிலும் அவர்கள் மருந்துகளை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். மருந்துகளுக்கு விலை பட்டியல் வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விதிமுறையின் நோக்கம் என்று அவர் கூறினார். புத்ராஜயாவில் உள்ள சுகாதார அமைச்சில் மருந்துகள் விலை பட்டியல் தொடர்பான விதிமுறை குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்த போது அவர் இதனை கூறினார். இதற்கிடையே மருந்துகள் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் ஏதும் சுகாதார அமைச்சிடம் இல்லை என்று இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தின் போது சுகாதார அமைச்சின் மருந்தக பிரிவு துணை தலைமை இயக்குனர் டாக்டர் அஸ்வானா ரம்லி தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.